இப்போ தவமும் தானமும் அப்படி கதையை சொல்கிறேன். இது வந்து பரமசிவரும் பார்வதிக்கும் ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனையில் சிவனுடைய கோபத்துக்கு ஆளானா பார்வதி. உடனே இப்போ சிவன் கோபமாக பேசவும் பார்வதி கோவிச்சுக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறான். பார்வதி இல்லைன்னா சிவனும் தவ நிலை யோக நிலையில் அப்படி நிஷ்டையில் உட்காந்துடுறாரு. பார்வதி பூலோகத்துக்கு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து சிவனை நினச்சி தவம் இருக்கிறான். அவளுக்கு அந்த தவம் முடிஞ்சு அவள் சிவனை அடைய போகிறான். அப்படியே மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இருக்குது. அதுக்குள்ள அந்த தவம் முடிஞ்சு அவள் சிவனை சேர போகிற நேரத்தில் சிவன் வந்து அவளை சோதிக்க நினைக்கிறாரு. பார்வதியுடைய தவம் உண்மைதானா, அவள் என்ன சேர பார்ப்பான்னு என்ன பண்ணுற, பக்கத்தில் குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு பையன் குளிக்க போகிறப்போ அங்குள்ள முதல்ல அவன் காலை பிடிச்சி இழுக்கு குளத்தோட இருக்கிறப்போ அவன் ஐயோ கடவுளை காப்பாற்றுன்னு கத்துறான். உடனே சிவன் வந்து பார்வதி காதில் விழுந்தது. உடனே ஓடி போய் அந்த முதல்ல சொல்கிறான், பாவம் அந்த சின்ன பையன் அவனை விட்டுடு. அப்போ அந்த முதல்ல சொல்லி, நான் பசிக்காக நான் சாப்பிட்றேன், என் ஆகாரத்தை நீ கெடுக்கிறது அது பாவம் இல்லையா, என்று ஒருத்தர் ஆகாரம் சாப்பிடாம தடுக்கிறியா, அந்த பாவத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனால் உனக்கு அவனை சாப்பிடாதவங்கிறப்ப அப்போ நான் பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப, உனக்கு பசியாமல் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய தவம் செஞ்ச புண்ணியம் இருக்குல்ல, அந்த புண்ணியத்தில் உனக்கு தரேன், உனக்கு வயிறு பசிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பணத்துக்கு கண்ணை மூடி என்னுடைய தவத்தின் பலனை என் தவத்தின் புண்ணியத்தெல்லாம் அந்த முதலை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுக்கலவே அந்த முதல்ல சிவனாக மாறி பார்வதி உன்னுடைய பக்தியும் உன்னுடைய தானத்தினுடைய அருமையும் மக்களுக்கு உணர்த்த தான் நான் உனக்கு சோதித்தேன். நான் உண்மையில் நான் வந்து முதல்ல இல்லைன்னு சொல்லி அவர் காட்சி கொடுப்பாரு. பார்வதியும் சந்தோஷமாக. அப்போ அந்த முதலியர்கள் கேட்கும், நீ தானத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன்னா நீ தவறுந்த பலனும் உனக்கு போயிடுமே, என்ன பண்ணுவான்னு கேட்கல. அவள் சொல்லுவாள், அதனால பரவாயில்ல, நான் திரும்பியோட விரதம் இருந்து தவம் இருந்து சிவனை அடைஞ்சிக்கிட்டேன்னு சொன்னது தான் அவன் சிவன் திருப்தி அடைஞ்சு அப்படி காட்சி கொடுத்து அவள் தானத்தின் பலனை பற்றி சொல்லுவார்.